திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதன் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். இந்த அழைப்பிதழில் கமலஹாசன் அவர்களினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது, ரஜினிகாந்தினுடைய பெயர் இடம்பெறவில்லை. ரஜினிகாந்த் பார்வையாளராக பங்கேற்கக்கூடும் என்ற ஒரு தகவலும், ரஜினிகாந்த் பங்கேற்க போவதில்லை அப்படிங்கிற இரண்டு விதமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ரஜினிகாந்த் முரசொலி பவள விழாவில் பங்கேற்பாரா, பங்கேற்க மாட்டாரா? பொதுவாக இது ஒரு தமிழ் இலக்கியத்தில் திராவிட இயக்கத்தில் ஒரு மறுமலர்ச்சி உருவாக்கி ஒரு பத்திரிகைக்கு எடுக்கின்ற விழா. ஆகவேதான் தளபதி அவர்கள் இதை ஒரு அரசியல் சார்பற்ற தன்மையில் அனைவரையும் அழைத்து, குறிப்பாக பத்திரிகையாளர்களையும் திரைப்பட கலைஞர்களையும் அழைத்து வைத்து இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்று பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர் ரஜினி அவர்களும் தளபதியிடமே நேரில் நான் இந்த விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறேன், அதே நேரத்திலே நான் அது மேடையிலே அமர முடியாது என்று சொல்லி கூட அவரும் வருவதாகத்தான் சொல்லி இருக்கிறார். ஆகவே இது ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடையோ தனிப்பட்ட நபர் கண்ணோட்டத்தோடையோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தமிழ் மறுமலர்ச்சி, ஒரு பத்திரிகை உலகத்திலே ஒரு சுதந்திரமான, அதே நேரத்திலே இது அரசியல் சார்பற்றது என்றெல்லாம் சொல்ல முடியாது. தமிழகத்திலே திராவிட இயக்க கொள்கைகளை பரப்புவதிலே முரசொலியை போல பணியாற்றி ஒரு பத்திரிகை கிடைப்பது மிக மிக கடினம். அந்த உணர்வோடு தான் இந்த விழா நிகழ்ச்சியை தளபதி அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து, கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு கலை உலகம், பத்திரிகை உலகம் அனைத்து தரப்பினரையும் அழைத்து நடத்த வேண்டும் என்று நடத்துகிறாரே தவிர இது தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு உட்பட்டது அல்ல. ரஜினிகாந்த் உறுதியாக கலந்து கொள்வார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? ரஜினிகாந்த் மிக உறுதியாக கலந்து கொள்வார், சொல்லி இருக்கிறார், வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். இதை ரஜினி கமல் என்பதை தாண்டி இரண்டு இடதுசாரி கட்சிகள் தலைவர்கள் அதில் பங்கேற்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான ஒரு கூட்டணி, புதிய கூட்டணி உருவாகிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? அல்லது திமுகவினுடைய கூட்டணியில் இடதுசாரிகளும் விசிகாவும் இணைகிறார்கள் என்பதற்கான இன்னும் ஒரு அதற்கான கூடுதல் ஆதாரம் இந்த விழா அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? இதுக்கும் அரசியல் கூட்டணிக்கும் தொடர்பில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். வருங்காலங்களிலே எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதெல்லாம் தேர்தல் காலத்தை பொருத்திய வியூகங்களை தவிர முரசொலி பத்திரிகையினுடைய விழா நிகழ்ச்சிக்கும் அரசியல் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் நிதார்த்தனமான உண்மை. நன்றி திரு பொன்முடி. உங்களுடைய துறைச்சான பணிகளுக்கு மத்தியில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீர்கள். மிக்க நன்றி.